ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டேட்டா வேர் ஹவுசிங்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு லெசனில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின் டேட்டா வேர் ஹவுஸ் ஆர்கிடெக்சர். நான் ஏற்கனவே இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். என் சேனலில் போயிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க, கிடச்சிடும். ஓகேவா? சரி, இப்போது பார்க்கலாம். டேட்டா வேர் ஹவுஸ் ஆர்கிடெக்சர். டேட்டா வேர் ஹவுஸ் ஆர்கிடெக்சர் is a subject-oriented, integrated, time-variant and non-volatile collection of data used for decision-making and analytical processing. அதாவது இது ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரக்சர்டான டேட்டா இருக்கும், இல்லை நான் ஸ்ட்ரக்சர்டு எல்லா டைப்ஸ் ஆஃப் டேட்டாவும் இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதாவது சப்ஜெக்ட் ஓரியன்டட், கீ வேல்யூ பேர் மாதிரி, இல்லைனா இன்டகிரேட்டட், நிறைய டேட்டாஸ் இன்டகிரேட் பண்ணி, டைம் வேரியண்ட்டு, டைமுக்கு கம்பேர் பண்ணி, இல்லைனா நான் வாலட்டைல், அதுக்கு மாதிரி வந்து டேட்டாஸ் எல்லாம் இது இருக்கும். இட் கலெக்ட்ஸ் டேட்டா ஃப்ரம் மல்டிபிள் heterogeneous sources, transforms it and stores it for querying and analysis. அதாவது நம்மளுக்கு ஒரு டேட்டா வேணும்னா எப்படி கிடைக்கும்? ஒரு ஹெட்ரோஜீனியஸ், வேறு இடத்துல இருக்கிற வேறு இடத்துலேருந்து நம்ம எடுக்கிறது, வேறு இடத்துலேருந்து நம்ம கிடைக்கிற டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் டேட்டா வேர் ஹவுசிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சிம்பிளாக எடுத்துக்கணுன்னா, ஒரு பேங்க்குக்கு வந்து டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா பேஸ் தேவை இல்லையா? ஸோ இப்போ வந்து அதே மாதிரி நிறைய பிரான்ச் இருக்குது. நிறைய பிரான்ச்சுக்கு தனியாக டேட்டா பேஸ் இருக்கும். இது எல்லா டேட்டா பேஸும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்குது இல்லையா? அதுக்கு பேர் தான் டேட்டா வேர் ஹவுஸ். டேட்டா வேர் ஹவுஸ் சிம்பிளாக எப்படி சொல்கிறேன்னா, டேட்டா வேர் ஹவுஸ் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் டேட்டா பேஸ் விச் ஹேஸ் எனி டைப் ஆஃப் டேட்டா இன் இட். சரியா? அதுக்கு வந்து அப்புறமா வந்து டேட்டா வேர் ஹவுஸ் ஆர்கிடெக்சர். இது ஒரு சிம்பிள் ஆர்கிடெக்சர் இருக்குது பாருங்கள். சரியா? ஓகேவா? இது எதுக்கு தெரியுமா யூஸ் ஆகும்? இப்போ ஃப்யூச்சர் டெசிஷன் மேக்கிங்கு. இப்போ வந்து ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா அதுக்கு வந்து ஃப்யூச்சரில் என்ன இம்பேக்ட் வரும், ஏதாவது க்ரைசிஸ் வருமா, இல்லை ஏதாவது எஃபெக்ட் ஆகுமா, இல்லைன்னா நம்ம ஃப்யூச்சர் அவுட்கம்ஸ் என்ன வரும். இப்போ வந்து நம்ம ஒரு மூட்டை சுகர் எடுத்துன்னு வந்துன்னு வைங்க ஒரு பிஸ்னஸில். இப்போ வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு மூட்டை தான் தேவைப்படுமா, இல்லை அதுக்கு மேலே 1.5 மூட்டையா, இல்லை 2 மூட்டை, அந்த மாதிரி எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கு வந்து அனலைசிங்கு பண்ணி ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த டேட்டாஸ் எல்லாம் யூஸ் ஆகும். சரியா? இது வந்து வெறும் ஜிபி டிபி அந்த கணக்கில் இருந்தால், டிபியோட அதிகம் பெட்டாபைட்டா அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லையா? அந்த கணக்கில் இருக்கும். ஓகேவா? இது வந்து டேட்டா வேர் ஹவுஸ் 3 டயர் ஆர்கிடெக்சர். இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லிடுறேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு பில்டிங் கட்டுறீங்களன்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன தேவை? அதுக்கு வந்து சிமெண்ட் இருக்கணும், அதுக்கப்புறமா வந்து அது ரிலேட்டடாக பிரிக்ஸு, அதுக்கப்புறமா வந்து மண், சாண்டு, அதுக்கப்புறமா ஒர்க்கர்ஸ், அதெல்லாம் இருக்குது இல்லையா? இதெல்லாம் கேதர் பண்ணுறது இது பாட்டம் டயர். சரியா? 3 டயர் இருக்குல்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு பாட்டம் டயரில் வந்து எல்லா டேட்டாஸும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து மிடில் டயர் எப்படின்னா ஒரு அல்லக்கை, ஒரு மாமா மாதிரி. சரியா? இவன்கிட்ட எடுத்து அவன்கிட்ட தர்றது, அவன்கிட்ட எடுத்து இவங்க தர்றது. நான் இது வந்து ஹோல்டில் வைங்க. நாங்கள் வந்து டாப் டயரை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இது சொல்கிறேன். டாப் டயர் எப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கும் இல்லையா? உங்கள் பில்டிங் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், அதுதான் டாப் டயர். சரியா? இப்போது பாட்டம் டயர் வரலாம். இப்போ டாப் டயர் வந்து உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கும் இல்லையா? அது வந்து எப்படி அந்த டேட்டாஸை வச்சு எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது. இப்போ வந்து யூசர் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி கொயரி கலெக்ட் பண்ணி பாட்டம்லேருந்து ஒரு டேட்டாஸ் எப்படி கொடுக்குறது. அதாவது ஒரு நம்ம வந்து இமேஜினேஷன் பண்ணி வச்சுன்னு இருப்போம் இல்லையா? அது கான்ட்ராக்டருக்கு கொடுத்துட்டா கான்ட்ராக்டர் வந்து பிரிக்ஸ் எல்லாம் எப்படி கேதர் பண்ண எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து மேஸ்திரி அதெல்லாம் இது செய்வாங்க இல்லையா? அது மிடில் டயர். டாப் டயர் வந்து நம்ம இமேஜின் பண்ணுறது அதெல்லாம். ஓகேவா? குவெரி பண்ணுறது, என்ன நம்மளுக்கு வேணுமோ அந்த மாதிரி ஆஸ்க் பண்ணுறது அதையா. சரியா? ஓகேவா? நம்ம இப்போது வந்து ஆர்கிடெக்சருக்கு போகலாம். 3 டயர் டேட்டா வேர்ஹவுஸ் ஆர்கிடெக்சர் இஸ் த மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் ஆர்கிடெக்சர் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் ஏ டேட்டா வேர்ஹவுஸ். அதாவது நிறைய தேவைப்படும். இட் டிவைட்ஸ் தி சிஸ்டம் இன்டூ 3 டிஸ்டிங்க்ட் லேயர்ஸ். நான் சொன்னேன் இல்லையா? பாட்டம், மிடில், டாப். சரியா? அது இதுலேயே அதே தான் இருக்குது பாருங்கள். பாட்டம், மிடில், டாப் டு ப்ரொவைட் எஃபிஷியன்ட் டேட்டா ஸ்டோரேஜ், மேனேஜ்மெண்ட்டு, அனலைஸு, ரிப்போர்ட்டிங் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து இந்த பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா எழுதிக்கோங்க. நீங்கள் டாப்பர்ஸ் இது படிச்சுக்கோங்க, இல்லைன்னா இது விட்டுருங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஆர்கிடெக்சரில் பாருங்களே, பாட்டம் டயரில் என்ன இருக்குது? எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, க்ளீன் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபார்ம், இதெல்லாம் ஒரு சர்டன் ப்ராசஸ் நான் ஃபர்தர் சொல்கிறேன். ஓகேவா? அதாவது இங்கே வந்து எல்லா டைப் ஆஃப் டேட்டாவும்
இது இருக்கும். சரியா. அதுக்கப்புறம் மிடில் டயர் ஒரு சர்வர் மாதிரி, கனெக்டர் மாதிரி, அதை வந்து கான்ட்ராக்டர் மாதிரி. சரியா. இருக்கிற டேட்டா எப்படி மேனுஃபேக்சர் பண்ணலாம், நான் யூசர்கிட்ட கெட் பண்ணி ரிப்ளை எப்படி பண்ணால் என்ன பண்ணால் அதெல்லாம் சொல்லும். ஓகேவா. அதுக்கப்புறமா டாப் டயர் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் query வாங்குறது, ரிப்போர்ட், அதுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணுறது, இல்லைன்னா நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா டேட்டா மைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். சரியா. நம்ம பாட்டம் டயர் போகலாம். ஃபஸ்ட்டு பாட்டம் டயர் வந்து அதான் வந்து பேசிக் லெவல். இதில் வந்து ஒரு 1 2 3 4 5 இது இருக்குது, 5 காம்போனன்ட்ஸ். சரியா. இப்போ டேட்டா சோர்ஸஸ் வந்து அதாவது அந்த எந்த மாதிரி இருக்கும் டேட்டாஸ்ன்னு சொல்கிறது, அதாவது டேட்டா பேஸ் நான் சொன்னேன் இல்லையா, மல்டிபிள் டேட்டா பேஸ் இருக்கும் அப்படின்னா, இல்லைன்னா லெகசி சிஸ்டம்ஸு, ஃப்ளாட் ஃபைல்ஸு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸு, எக்ஸ்டர்னல் டேட்டா பேஸஸ். அதுக்கப்புறம் வந்து ETL, எக்ஸ்ட்ராக்ட், ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோட். சிம்பிளாக நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம்னால் அதுக்கு வந்து ஒரு வேல்யூயபிளான டேட்டாவை மாற்றி அதுக்கப்புறமா வந்து லோட் பண்ணுறது. இப்போ எப்படி சொல்லலான்னா, இப்போது மல்டிபிள் இப்போ வந்து குப்பையிலேருந்து நம்ம வந்து அப்படியே கார்பேஜும் எடுக்கிறோம். கார்பேஜ்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளாஸ்டிக்கு அது இது ஃபஸ்ட்டு கார்பேஜில் எடுக்கிறது வந்து எக்ஸ்ட்ராக்ட். அதுக்கப்புறமா வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து அதுக்கு வந்து செப்பரேட் பண்ணுறது, பிளாஸ்டிக் தனியாக, பயோடிகிரேடபிள் தனியாக, நான் பயோடிகிரேடபிள் தனியாக, அதுக்கு தனியாக படுத்துறது ட்ரான்ஸ்ஃபார்ம். அதுக்கப்புறமா லோட் பண்ணுறது. அதுக்கப்புறமா வந்து ஃபர்தர் ரீசைக்கிள் ப்ராசஸ்க்கு போவோமா, பிளாஸ்டிக் இது எல்லாம், இல்லைன்னா பயோடிகிரேடபிள் வந்து டிகிரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுமா, அதாக பண்ணுறது தான் லோடு. ஓகேவா. அதுக்கப்புறமா வந்து டேட்டா வேர்ஹவுஸ், டேட்டா பேஸ், அதாவது ஒரு வேர்ஹவுஸே டேட்டா பேஸ் மாதிரி ஆட் பண்ணுறது. அதாவது சென்ட்ரல் ரெபாசிட்டரி கண்டெய்னிங் இன்டகிரேட்டட் டேட்டா, ஸ்டோர்ஸ் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கரண்ட் இன்ஃபர்மேஷன், அந்த மாதிரி. அதுக்கப்புறமா வந்து மெட்டாடேட்டா ரெபாசிட்டரி. மெட்டாடேட்டா ரெபாசிட்டரினா எப்படி உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரெபாசிட்டரினா என்ன, ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டா ஸ்டோரேஜ் மாதிரி. ஓகேவா. அதை மேனேஜ் பண்ணி வைக்கிறது தான் மெட்டாடேட்டா ரெபாசிட்டரி. அதுக்கப்புறமா வந்து மெட்டாடேட்டானா என்ன, டேட்டா அபவுட் டேட்டா. சரியா. ஒரு டேட்டா பேஸில் ஃபுல்லாக டேட்டா இருந்துச்சுன்னா கூட மெட்டாடேட்டா என்னென்னா அது ஒரு ஓவர் வியூவாக இருக்கும், சம்மரியாக இருக்கும் ஃபஸ்ட்டு. ஓகேவா. அதுதான் மெட்டாடேட்டா. அதுக்கப்புறமா டேட்டா மார்ட்ஸு, அதாவது டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் லைக் சேல்ஸு, ஃபினான்ஸு, மார்க்கெட்டிங், HR, இந்த மாதிரி எல்லாம் டேட்டா இருக்குல்ல, இது எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து மிடில் டயர், அதாவது இதில் வந்து ஓலாப் சர்வர் இருக்கும், அல்லக்கை மாதிரி. சரியா. இதுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் என்ன, டேட்டா அக்ரிகேட்னா ரிலேட்டட் டேட்டா எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி ஒன்றா வைக்கிறது. அதுக்கப்புறமா வந்து மல்டி டைமென்ஷனல் அனாலிசிஸ் பண்ணுறது, ஃபாஸ்ட் query ப்ராசஸிங், அதாவது அது வாங்கி ரிப்ளை ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு, யூசர்லேருந்து ஒரு query வாங்கி ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் query. அதுக்கப்புறமா வந்து க்யூப் மேனேஜ்மெண்ட்டு. ஓகேவா. அதுக்கப்புறமா வந்து டைப்ஸ் ஆஃப் ஓலாப் சர்வர் இருக்குது, ஓலாப் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக போக தேவையில்லை. அதுக்கப்புறமா வந்து டாப் டயர், ஃபைனலான லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர். இதில் என்ன இருக்குன்னா, அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ரிப்போர்ட்டிங்கு, query ப்ராசஸிங், டேட்டா அனாலிசிஸ், டேட்டா மைனிங்கு, விர்ச்சுவலைசேஷன், டெசிஷன் சப்போர்ட், நம்மளுக்கு எந்த மாதிரி ஆப்ரேஷன் இருக்குமோ அந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணோம். இப்படி சிம்பிளான ஒர்க்கிங் எப்படி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு வந்து யூசர் வந்து query பண்ணுவான். அது ப்ரெசன்டேஷன் லேயரில் ஓலாப் சர்வர் என்ன பண்ணுவான்னா, மிடில் டயர் எப்படி என்ன பண்ணுவான்னா, போய் வந்து டேட்டாஸ் வந்து பாட்டம் சர்வரில் கேட்பான். பாட்டம் சர்வர் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட், ட்ரான்ஸ்ஃபார்மு அதெல்லாம் பண்ணி அந்த டேட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு இவனுக்கு தரும் மிடில் லேயர் வந்து நம்மளுக்கு என்ன ஃபிகரில் வேணும், என்ன ரிப்போர்ட்டு எந்த மாதிரி நம்ம query பண்ணுமோ அந்த மாதிரி வந்து ரிசல்ட் ப்ரொவைட் பண்ணி நம்மளுக்கு தந்துடும். ஓகேவா. தட்ஸ் ஆல் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீதி ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாம் ஒரு வீடியோவாக இருக்கும், அதில் போய் பார்த்துக்கோங்க நீங்கள்.